நாளில் எங்கள் மத்தியிலே அசைவாடும் தகப்பனே, எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை விடுதலையாக்கி ஹalleluya ஹalleluya எங்களை நடத்துவீராக. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹalleluya ரகட ரபல ஷகட ரப லபது ரோகடரா ஷிகடரமா ஹந்த ரோகடரபா. விடுதலை 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 விடுதலையோடு விடுதலையோடு ஜெபிங்க ஜெபிங்க நல்லா ஜெபிங்க. ஹalleluya கூடுமான மட்டும் அன்மியூட் பண்ணி ஜெபிங்க. ஜெப நேரத்துல அன்மியூட் பண்ணி ஜெபிக்கலாம். மத்த மெசேஜ் நேரத்துல மியூட் பண்ணிக்கோங்க. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ரகட ரபல ஷிபல கதரபா. ஒரு தேவ பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும். ஒரு தேவ கிருபைகளை ஆளுகை செய்யட்டும். தேவ கரங்கள் மத்தியில் அசைவாடட்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Rekada rebala shabala rakada raba seketoro. Lema mahatoro kadaraba seketara. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். மாமா ஜெபிங்க, நல்லா ஜெபிச்சுக்கிட்டே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த நேரம் ஒரு பிரச்சனை இருக்கு. அபிஷேகம் மேல ஊற்றப்படுங்க. இந்த 4 நாளாவது உபவாச ஜெபத்துல உடைய அக்கினி இறங்கணும். உங்களுடைய வார்த்தையை வெளிப்படணும். ஹalleluya கேளுங்க கேளுங்க. கர்த்தரோட கனெக்ட் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை, உங்கள் வியாபாரத்துக்கு ஏற்ற தொழிலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வரட்டும். உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வரட்டும். ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க. ஹalleluya. எரிகோ விழுந்தது போல விழுகட்டும் விழுகட்டும் விழுகட்டும். எல்லா எரிகோ கோட்டைகள் விழுந்து போகட்டும். அது எரிகோவை நோக்கி தான் பயணம் பண்றோம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா எரிகோ கோட்டைகள் விழுகட்டும். சுத்தி சுத்தி வந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா பதிலை தருவீராக. எரிகோவை சுத்தினது போல சுத்தி சுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya சுத்தி சுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அரண்கள் நிர்மூலமாகப்படட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அரண்கள் நிர்மூலமாகப்படட்டும். என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாரும். என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாரும். என் குடும்பத்தில் ஒரு விடுதலை தாரும். என் மகளுக்கு ஒரு விடுதலை தாரும். என் மகனுக்கு ஒரு விடுதலை தாரும். அவங்க வாழ்க்கைக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் வரட்டும். என் மகளுக்கு திருமண காரியம் நடக்கட்டும். என் மகளுக்கு திருமண காரியம் நடக்கட்டும். என் மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். என்ன எரிகோ விழுகணுமோ விழுகட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு எரிகோ விழுகட்டும். என் குடும்பத்தில் இருக்கிற எரிகோ விழுகட்டும். எல்லா எரிகோவை இடிச்சு சுத்தி சுத்தி இடிக்கும். சுத்தி சுத்தி ஆர்ப்பரித்து இடிக்கும். ஜெபித்து ஜெபித்து ஜெயப்படும். துதித்து துதித்து உடைங்க. கர்த்தரை உயர்த்தி 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 ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து கர்த்தரை உயர்த்தி ஆர்ப்பரித்து போற்றி செலுத்தி எல்லா எரிகோ விழுந்து போகட்டும். எல்லா எரிகோ விழுந்து போகட்டும். எல்லா எரிகோ விழுந்து போகட்டும்.
இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக இருக்கிற அடைக்கப்பட்ட கிரியைகள் Hallelujah, எல்லாம் hallelujah, உடைக்கப்படட்டும். hallelujah. அடைக்கப்பட்டவைகள் Amen, உடைக்கப்படட்டும், hallelujah. Stotram, இடிக்கப்படட்டும். stotram, stotram. அடைக்கப்பட்ட வாசல்கள் Hallelujah. இடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு முன்பதாக திறக்கப்படட்டதப்பா. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லாம் நன்மைகள் அடைக்கப்பட்ட வாசல் இடிக்கப்படுவதாக, திறக்கப்படட்டும் இயேசுவின் இடிக்கப்படுவதாக. நாமத்தினாலே. அடைக்கப்பட்ட எல்லா சுவர்கள் நோய்கள் நொடிகள் இடிக்கப்படுவதாக, தகர்க்கப்படட்டும் அடைக்கப்பட்ட இயேசுவின் சுவர்கள் நாமத்தினாலே. இடிக்கப்படுவதாக. ஓ பிள்ளைகளுக்கு முன்பதாக, சந்தரபாரதி வீரபலவோ குடும்பத்துக்கு சரவண முன்பதாக, உன் கபதியான பாரதி எதிர்காலத்துக்கு முன்பதாக வீரபலவோ. எல்லா அடைக்கப்பட்ட சுவர்கள் Hallelujah, hallelujah, இடிக்கப்படுவதாக, hallelujah, இடிக்கப்படுவதாக. hallelujah. ஷபாபா ரபாபாபா Amen, 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 லபரகட amen. ரபல இயேசுவே சகட ரபா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஓ, ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெயமா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏறி வர பண்ணுவாராக. கர்த்தர் Amen, ஜெயமா ஏறி வர amen. அப்பா, பண்ணுவாராக. உமக்கு நன்றி ஏசப்பா. லேஹரரப Hallelujah, ஷகடரபா. இந்த நாளில் hallelujah, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். hallelujah, பரிசுத்த hallelujah. ஆவியானவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளாக்கும், Hallelujah. கிருபைக்குள்ளாக்கும், கிருபைக்குள்ளாக்கும். உமக்கு Amen, நன்றி amen. செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி Amen அப்பா. செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம், 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 ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. ராஜாதி பரிசுத்த ராஜாவே உம்மை ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி. நல்ல ஒரு ஒரு ஸ்தோத்திரம், நிமிஷம் ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ரபல ஸ்தோத்திரம் கட்டரபா தகப்பனே. ஷிகடரபா ஹalleluah, லமதுர கட. அந்நிய hallelujah, பாஷையில ஜெபம் hallelujah, பண்ணிட்டே இருங்க, ஆயத்தமாகுங்க. ஆண்டோடைய hallelujah, அபிஷேகம் உங்க மேல hallelujah, இறங்கி வரட்டும். ஆண்டோடைய அபிஷேகம் உங்க hallelujah, மேல இறங்கி வரட்டும். லேமலா கட்டரபா மரகட hallelujah, ரபல சகட ரபா சிகட ரபல கத்துர கட ரபா லேமே ரெகடு ரோசே கேட்டேரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே, உமக்கு நன்றி. நன்றி ஏசப்பா, நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி ஏசப்பா. மரப லப நீர் ரப லப அசைந்து ரகட வந்ததற்காக ரக நன்றி ஏசப்பா. லேபே ரேபே ரகட ஹalleluah. ரமல காற்று கண்டரோ காற்று கொட்டரோ. தூயாவியானவரே அபிஷேகம் நுகத்தை வீரதலவா. முறிக்கும், சிவதல அபிஷேக சந்தரவ நுகத்தை முறிக்கும். வீரதலவோ உங்க எல்லையில இருக்கிற எல்லா சரதியலவரதலவரதலவ. நுகங்கள் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும், ரிக்கபதலவோ முறிக்கப்படட்டும், சரதியலவா. முறிக்கப்படட்டும். சிவதலவோ சகட தர கட தர சந்தரவரதலவரதி கட தர கட வீரதலவோ தர கட சரதி வீரதலவோ லபதுர சரதியலவா. கட ரஷகட ரபா சிவதலவோ மரகட சரதி ரசே கேட்டரோ. ஆண்டவரே, இந்த நாளில் ஒப்பு கவராதியலவா. கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluah, எங்க மத்தியில hallelujah. சத்திய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுங்க. இந்த 4வது நாளுக்கான மன்னாவை கொடுத்து ஆமென், எங்களை ஆசீர்வதிங்க. வாசல்கள் ஆமென். நன்றி திறக்கப்படட்டும். ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென், வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், தொடர்ந்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடவும், நியாயப்பிரமாணத்தின்படியேயும் கற்பனையின்படியேயும் செய்ய யூதாவுக்கு கற்பித்து, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். வேதத்தின்படி இன்று நாம் பார்க்கும் பொழுது, ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நன்மையானதை செய்தான்? சில காரியங்களை கர்த்தரை தேடுறவர்களுக்கு, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே ஆசா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். என்னது நல்லது செஞ்சான், நன்மையானது செய்யறான்? தேசத்துல, யூதாவின் பட்டணங்கள்ல, யூதா ராஜ்யத்துல அவன் செய்த காரியம் என்ன? ஆசா அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்த்தரே ஜீவனுள்ள தேவனை சேவிக்க முடியாதபடி
கர்த்தருக்கு பிரியமாக அவருக்கு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க முடியாமல், அவருக்கு ஒப்பாக ஒரு அந்நிய தேவர்களை, சிலைகளை அந்த தேசத்திலே நிறுத்தி, அந்த நாட்கள்ல ஆளுகை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில, இவன் ஒரு சுத்திகரிப்பு ஊழியத்தை செய்கிறான். என்னென்ன செய்றான்னு பார்த்தீங்கன்னா, கத் அந்நிய தேவர்களின் பலிபீடங்கள் அங்க இருந்தது. கர்த்தருக்கும் பலிபீடம் செலுத்துவார்கள் அந்த நாட்களிலே. அந்நிய தேவர்களுக்கும் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். பலி செலுத்துவது அப்படின்னா, கர்த்தருடைய வழியிலயும் வாழ ஆரம்பிப்பாங்க. அந்நிய தேவர்கள் வழியும் அப்படிப்பட்ட அந்நிய ஆராதனையும் பங்கு பெறுறாங்க. இன்னைக்கு விசுவாசிகளே நீங்களும் நானும், ஜீவனுள்ள தேவனையே முழு இருதயத்தோடு ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஜீவனுள்ள தேவனையே, ஆவியாக்கிற கர்த்தரையே தொழுது ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நம்மில், ஒருவேளை கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கனத்தையும், அவருக்கு செய்ய வேண்டிய முக்கியத்துவமா, அவரையே பரிசுத்தப்படுத்தி ஆராதிக்க நம்ம அழைக்கப்பட்ட நாம், அவருக்கு ஒப்பாக யாரையோ ஒரு மனுஷனையோ, ஏதோ ஒரு விக்கிரகத்தையோ, ஏதோ ஒரு மனசுல வேற அந்நிய காரியங்கள வச்சு, அதை சந்தோஷப்படுத்தி, அதுக்கு ஒரு மகிமைய குடுத்து, நம்முடைய உழைப்பையும், நம்முடைய காணிக்கைகளையும், நம்முடைய எல்லாவித பிரயாசத்தையும் அப்படி கொடுத்து, அப்படி ஆராதிக்கும் பொழுது, அல்லது முன்னிறுத்தும் பொழுது, அவைகள் விக்கிரகமா மாறுகிறது. அப்படிப்பட்டவைகளை நாம் அகற்ற வேண்டும் என்று தான் கர்த்தர் நல்ல காரியம்னு சொல்றார். ஒருவேளை நீங்கள் நானும் நல்ல ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளா இருப்போம். நம்முடைய இருதயத்தில யோசித்து பார்ப்போமே! நம்முடைய இருதயத்தில கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாம, கர்த்தருக்கு ஒப்பாகவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய உதாரணத்துக்கு ஒரு நேரங்கள்னு வச்சுக்கிடுவோம். நேரங்கள்ல கூட கர்த்தருக்கு தான் அதிகமா என்ன பண்ணணும்? நேரம் செலவழிக்க வேண்டும். ஆ இன்னொரு விதத்தில பார்த்தா, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய கிவிங் எல்லாமே எதை அதிகமா மெஜாரிட்டியா இருக்கணும் அல்லது பிரதானமா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் ஒருவருக்கே ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனங்கள், கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்படுகிறதே. வேற கர்த்தருக்கு ஒப்பாக மனுஷன வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்பாக வேலைகள வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்பாக செயல்பாடுகள், இன்னொரு விதத்துல பொருளாதாரத்த வைக்கக்கூடாது. கர்த்தருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென். ஆகவே இந்த இருதயத்துல இந்த உலகம் அல்லது பாபிலோனின் மயக்கம், சில உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணிறக்கூடாது, அ ஒரு சிலைய வச்சிருக்கக் கூடாது. கர்த்தருக்கு ஈக்குவலாக அல்லது இன்னொரு விதத்துல கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் குடுக்குறோமோ, அது அளவுக்கு இன்னொரு ஆளுக்கோ, இன்னொரு இடத்துக்கோ, இன்னொரு சூழ்நிலைக்கு குடுத்து, நாம் கர்த்தர அவமதித்துக் கொண்டிருப்போம் என்றால், அதை இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை மாற்றும்படி எதிர்பார்க்கிறார். நேரம் கர்த்தருக்கு முக்கியம். உழைப்புகள் கர்த்தருக்கு முக்கியம். நம்முடைய பிரயாசங்கள் கர்த்தருக்கு முக்கியம். நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு முக்கியம். இங்க வேதம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். என்ன செய்தான்? அந்த 3வது வசனத்த போடு. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும், மேடைகளையும் என்ன பண்ணானா? அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்களை காட்டுகிறது. நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் சில விதத்தில அ தூண்டி விடுவான் அல்லது டைவர்ட் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து கூட அவன் சாத்தான் சோதிக்க வந்தான். அவர் அவருடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது, அவர் உபவாச நாட்கள்ல இருக்கும் பொழுது, அவர் ஜெபத்திலே உபவாசித்து தனித்து உட்கார்ந்திருக்கும் பொழுது, சாத்தான் வந்து அவரிடத்தில் வந்து நின்றான். நின்று "என்னை பணிந்து கொள்" அப்படின்னு சொல்றான். இல்லையா? "என்னை பணிந்து கொள் இவையெல்லாம் உனக்கு தருவேன்னு" சொல்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, "அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறேன்." அ தன்னை வணங்கும்படி செய்தான். அப்போ இதெல்லாம் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, அந்த மாரி சோதனைகள் வரலாம். சில சோதனையான மனுஷர்கள் நம்மள சோதிக்க வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4வது நாள்ல நமக்கு உபவாச நாள்ல கற்றுக் குடுக்கிறது என்ன? நீ வெட்ட வேண்டிய பலிபீடங்கள்லாம் வெட்டி போடு. இன்னும் ஆண்டவர்ட்ட என்னுடைய சமூகத்துல கேளு. நான் என்னென்ன காரியத்த சரி பண்ணணும் ஆண்டவரே? எது உமக்கு பிரியமா இருக்கிறது? இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில
ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தாம ஒரு வாழ்க்கைய வாழ்றேனா? இன்னும் அன்பு கூராம வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அன்பு கூறுறவர்களுக்கு தான் சகலம் நன்மைக்கு எதுவா நடக்கும். இல்லையா? அன்பு கூறுறவர்களுக்கு நான் கர்த்தரை உண்மையா நேசிக்கிறேனா? இந்த கேள்வி உங்கள்ட்டயே கேளுங்க. நான் கர்த்தர உண்மையா நேசிக்கிறேனா? அவர தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அன்பு, அவர்ட்ட அன்பு கூர்றோமா? அவருக்கு பிரியப்படுத்தி வாழ்றோமா? அவருக்கு நேரம் குடுக்குறோமா? உண்மையான அவருடைய ஃபெல்லோஷிப்ல இருக்கிறோமான்றது மட்டும் செக் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்யணும் இந்த 4வது நாள்ல. அடிப்படையா ஆண்டவர்ட்ட பிரசன்னத்துல உட்காரும்போது கேட்கணும். அன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம ஜெபிக்காம, விசுவாசிகள் டைட்டில்ல இருக்கும்பொழுது, கர்த்தர தேடாம இருக்கும்பொழுது, நம்முடைய மனசே சொல்லும், "நீ நல்லா தானே இருக்கிற. நீ ஆண்டவர தேடுறே இல்ல." எல்லாமே வெளிப்பார்வைக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். "நீ நல்லா தான் இருக்க." நல்லா தானே தேடுற. நீ ஆண்டவர் புள்ள தானே, ஆண்டவர் பிள்ளை தானேன்னு வரும். ஆனா, என்னைக்கு நம்ம ஜெபத்துல உட்கார்ந்து, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி, நேரம் எடுத்து உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது தான், ஆண்டவர் உண்மையான பிக்சர் தருவார். அப்போ உணர்த்துவார் பாருங்க. அப்போ வரும் பாருங்க கண்ணீர். அதுதாங்க ரியல் ஒரு ஐக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லி நம்ம வெளிய நம்ம நெனச்சுக்கிட்டு வாழ்றது கூடாது. நெறைய பேர் அதுல ஒரு பெரிய அபாயம் இருக்கு. ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்றேன், விசுவாசி. தனித்து நம்முடைய முகத்த கர்த்தருடைய பிரசன்னத்த காட்டணும். தனி ஜெபத்துல நம்முடைய இருதயத்த ஊற்றி நம்மள சரி செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மட்ட டைம் எடுத்து நம்ம இருதயத்த ஊற்றி ஜெபிக்கணும். உடனேலாம் இருதயத்த ஊற்ற முடியாது. நேரம் எடுக்கும். சில ஜெப நேரங்கள், ஜெப வாழ்க்கைகள் முக்கியம். ஜெப நேரங்கள் முக்கியம். எப்படி சுடுதண்ணீய உடனே வச்சா காய வைக்கிறாங்க, அது டைம் எடுக்குது. கொதிக்கிற நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுபோல தான். ஜெப நேரங்கள்ல ஆண்டவர ஸ்தோத்தரித்து, இருதயத்தை ஊற்றி, 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 இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு காட்டுங்க. இன்னும் நான் போக வேண்டிய வழிய காட்டுங்க. அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தை நம்முடைய ஒரு ரியல் பிக்சர ஜெபத்துல, பிரசன்னத்துல பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்ம சரி செய்றது மாத்திரமல்ல, அவர பிரியப்படுத்தி அவருடைய முகத்த பார்க்க தான் வர்றோம். இல்லையா? ஆண்டவரின் முகத்த நாம் பார்க்க, பார்க்க, பார்க்க நம்மள கர்த்தர் நம்ம இருதயத்தை சரி பண்றார். இருதயத்தில நம்மள தெரியாம விக்கிரகங்கள் ஒட்டிக் கொண்டிருக்கலாம். ஆ நம்ம எத்தனையோ ஆதி காலத்து விசுவாசியா கூட இருக்கலாம். ஆனா விக்கிரகங்கள்ன்றது வெறும் சிலை மாத்திரம் இல்ல. சில உணர்வுகள், சில ஆராதனைகள், சில மனசுல டாமினன்ட்டான வருகிற எண்ணங்கள். கர்த்தருக்கு தான் அதிகமான எண்ணங்கள் வரணும் இல்லையா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது பவுல் சொல்றது போல நம்முடைய இருதயத்தை சரி செய்யும் பொழுது, எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் அதான் வெட்ட வேண்டிய பலிபீடங்கள என்ன பண்ண வெட்டி போடு. ஐக்கியங்கள், நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய பழக்கவழக்கங்கள், இது எல்லாத்தையும் ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஏரியால நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது? நம்முடைய ரிலேஷன்ஸ்ல நம்முடைய சொந்தக்காரங்க சர்க்கிள்ல எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறைமை எப்படி இருக்குதுன்றத, இன்னைக்கு ஆண்டவர் செக் பண்ண வைக்கிறார். சரி நீங்கள் நானும் அந்த ஏரியால சரி பண்ணுவோம். அப்போ சிலைகளை அகற்றி மேடைகளை அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகள என்ன பண்ணணும்? வெட்ட வேண்டியத என்ன பண்ணணும்? வெட்டி எரித்தரணும். ஆண்டவரே! இந்த புது வருஷத்துல வந்திருக்கிறோம். இந்த எரிகோ ஜெபமே எதுக்கு தான்? ஒரு ஜெயத்துக்கு ஏதுவான இந்த வருஷத்துல நம்ம வர்றது தான். இன்னைக்கு பேப்பர்ல, நியூஸ்ல ஆரம்ப நாட்கள்லயே அநேக யுத்த செய்திகள் அதுதான் கலங்குறோம். அது உலகத்தார். நீங்க கலங்க தேவையில்ல. உங்களுக்கோ கர்த்தரே அதனால தான் யுத்தங்களையும், செய்திகளையும் கேள்விப்படுறீங்க. ஆனா பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அததான் சொல்றாரு. யுத்தங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு போடல. இல்ல யுத்த செய்தியில கேட்டு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லல. இதெல்லாம் கேள்விப்படுவீங்க. நீங்க பயப்படாதபடிக்கு தான் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உங்க இருதயம் கலங்காமலும், பயப்படாம ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ராஜாவா இருக்கிறேன். நான் யூதருக்கு மாத்திரம் ராஜா இல்ல. இந்த முழு உலகத்துக்கு ராஜாவா இருக்கிறேன். அப்படின்னு சொல்ல என்னாலே ராஜாக்கள் ஆளுகை செய்வார்கள்ன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறனால நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றார். ஸோ அந்த கான்செப்ட். அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த ர எ எ இந்த ஆசா ராஜா போல சில காரியங்கள வெற்ற பண்ணி, சுத்திகரிப்பு இதெல்லாம் செய்து பலிபீடங்கள், மேடைகள்லாம் அகற்றி, விக்கிர தோப்புலாம் வெட்டி, தங்கள் பிதாக்கள தேவனாய கர்த்தரை தேடவும், நியாயப்பிரமாணத்தின்படி, கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, டீச் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர தேடுறதுக்கான காரியங்கள போதிக்க இன்னைக்கு போதனை அவசியமா இருக்குது. குடும்பத்திலயும் சரி, பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரி, போதனைகள் அவசியமா இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கணும். சத்தியத்தின்படி நடக்க, ஆலயத்துக்கு போக சொல்லி, தனி ஜெபம், உபவாச ஜெபம், தனி ஜெபம், வேத வாசிப்பு.
இதெல்லாம் குறித்து நம்ம போதிக்கணும். போதிக்க வேண்டியது கடமை. தாய் தகப்பனுடைய போதனை. ஸோ, அந்த போதனைகள் வீட்லயும் இருக்கணும். அந்த போதனைகள் இருக்கணும். கணவனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும், பிள்ளைகளுக்கு இருக்கணும். அவர்கள் கர்த்தரை தேடுற விதத்தில போதனை இருக்கணும். கர்த்தரை தேடணுன்ற போதனை இருக்கணும். அவருக்கு வழியில கைக்கொள்ள வேண்டும் என்ற போதனை இருக்கணும். அவருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணுன்ற போதனை இருக்கணும். ஆமென். ஸோ, அநேகர் சோர்ந்து போவாங்க. நான் சொல்லிட்டே இருக்கிறேன் பாஸ்டர். எவ்வளவோ சொல்லிட்டேன். நான் கீழ்ப்படிய மாட்டேன். போதிக்க சொல்லியிருக்குது அவ்வளோதான். போதிச்சுட்டே இருங்க. ஆமென். அப்போ போதிச்சு, கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும், விக்கிரகங்களையும் என்ன பண்ணினான்? அகற்றினான். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும், விக்கிரகங்களையும் என்ன பண்ணான்? அகற்றினான். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத வீட்ல இருக்கும்போது சவால் தான். கணவருக்கு தெரியாம என்னமே செய்ய முடியாத மனைவிமார் கஷ்டப்படுவீங்க. ஆ மனைவிக்கு தெரியாம கணவர் கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு முயற்சி எடுப்பாரு. பல காரியங்கள் இருக்குது. பிள்ளைகளுக்கு தெரியாம கர்த்தரை தேடுவாங்க நெறைய பேரு. இதெல்லாம் இருக்கு. சவால் இருக்குது. ஆனா வேதத்தின்படி அகற்றப்பட வேண்டிய சிலைகள், விக்கிரகங்கள் கண்ல பார்க்கிறதுனாலும் சரி, காணாத விக்கிரகங்களா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் அவைகள் அகற்றப்பட்ட பிறகு தான் கர்த்தர் என்ன செய்றார்? அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் எப்படி இருக்குதாம்? அமெரிக்கையா இருந்தது. அப்டின்னா என்ன அர்த்தம்? அமைதல் உண்டானது. வீட்ல சண்டை, சச்சரவுகள், போராட்டம், கிரியைகள் பயங்கரமா எந்த நேரம் இருக்குன்னா, அங்க என்ன இல்ல? ஏதோ ஒரு காரியம் அகற்றப்படாம இருக்கிறது. ஒருவேளை ஆவிக்குரிய விசுவாசிகள் எல்லா நேரம் அப்படியே கண்ல விழிப்பா இருப்பாங்களான்னு தெரியாது. சில நேரத்துல ஆவிக்குரிய மயக்கம் வரலாம். நித்திரை மயக்கங்கள் வரலாம். தூங்குறவர்களைப் போல தூங்கிரலாம் சில நேரத்துல. அதனால தான் சில தூக்கம் ஆவிக்குரிய நித்திரை இருக்கிறனால தான், உன் வாழ்க்கையில போராட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. வீட்ல அடிக்கடி சண்டை, சச்சரவு, சமாதானம் இல்ல. வருமானங்கள், ஆசீர்வாதம் இல்ல. காரணம் என்ன? நீ விழிப்பா இல்லை. நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விக்கிரகம் இருக்குது. ஒருவேளை பணமாகிய விக்கிரமோ, வேலையாகிய விக்கிரமோ, பிஸி, பிஸி, பிஸின்னு டைம் சில பேர் பார்த்துருக்கீங்களா? எந்த நேரம் அவங்கள பிஸியா வச்சுக்கிடுவாங்க. உலகத்துக்கு, பணத்துக்கு, சம்பாத்தியத்துக்கு, வேலை இதுல பிஸியா இருப்பாங்க. ஆ YouTubeல இதுல பிஸியா இருப்பாங்க. சில அப்படியே அவங்கள பிஸியாவே வச்சுக்கிடுவாங்க. எல்லாம் அந்த டிவி சீரியல் பார்க்கறதுல எல்லாத்துலயும் பிஸியா வச்சுக்கிடுவாங்க. ஸோ, அதனால என்ன ஆயிருது, ஆனா பேருக்கு என்னது அவங்க பேரு, டைட்டில்ல விசுவாசி, தேவப்புள்ள, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இதுல பிஸியா இருப்பாங்க. உலகத்துல பிஸியா இருப்பாங்க. அப்படி உலகத்துல பிஸியா இருக்கும்போது, அதுவே என்னது விக்கிரக ஆராதனை. அது ஒரு ஆராதனை. ஸோ, கர்த்தரோட ஃபெலோஷிப் இல்லைல்ல. ஸோ, இந்த மாரி அப்போ என்ன நடக்குது, அந்த வீட்ல ஆசீர்வாதம், ஒரு குழப்பம், சண்டை வந்துகிட்டே இருக்குது. அப்ப வீட்ல சமாதானம் இல்ல. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல. பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல. ஊழியத்துல ஒரு சமாதானம் இல்ல. ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னும்போது, நாம் வெட்ட வேண்டிய காரியங்கள வெட்டி போடணும். அகற்ற வேண்டிய காரியங்கள அகற்றி போடணும். இது எதெல்லாம் அகற்றப்படணும்னா, இதெல்லாம் ஜெபத்துல உட்கார்ந்து பார்க்கணும். இது முதல்ல ஆண்டவர தேடுறதுக்கு வரணும். தேடுற ஒரு எண்ணம், கர்த்தர தேடுவோமே! கர்த்தர உயர்த்த பார்ப்போமே! வீட்ல குடும்ப ஜெபமா உட்கார்ந்து ஆராதிப்போமே! வீட்ல பலிபீடத்த கட்டுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் அதெல்லாம் ருசி பார்த்து ஊழியக்காரரா இருந்தாலும் நான் ருசி பார்க்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து கணவன் மனைவியா ஜெபிச்சு பார்க்கணும். பிள்ளைகளோட ஜெபிச்சு பார்க்கணும். அது பெரிய ஆசீர்வாதம். ஏதோ 1 நாள் 2 நாள் அல்ல. அது வழக்கமா வச்சுக்குங்க. அப்படி என்ன நடக்குது? எல்லாத்தையும் அகற்றினான் போட்டிருக்கு. எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும், விக்கிரகங்களையும் என்ன பண்ணானா? அகற்றினான். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. பாக்கி கூட இல்ல. எல்லாத்தையும் அகற்றின பிறகு தான் அவனுக்கு ராஜ்யம் எப்படி இருந்ததாம்? அமெரிக்கையா இருந்தது. 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால். எப்போ? இவன் செய்ய வேண்டியத செஞ்சுட்டான். ஒரு பெரிய காரியத்த சுத்திகரிப்பா செஞ்சு வச்சுட்டான். தன்னுடைய எல்லைய, தன்னுடைய அட்மாஸ்பியர சுத்தமா வச்சுக்கிட்டான். உங்களுடைய ஆவிக்குரிய எல்லைகள நீங்க சுத்தமா வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய எல்லைகள் சுத்தமா இருக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்க அந்த ரெலம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய மண்டலம். அந்த மண்டலத்துல நீங்க டெபாசிட் பண்ணணும். நல்ல பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங், வசனங்கள். அதுல எந்த ஒரு சோதனைகள் வரலாம். நிச்சயமா சோதனைக்காரன் வருவான். உங்க மைண்ட சோதிப்பான். உலகத்தை கொண்டு வந்து சோதிப்பான். பொல்லாத காரியங்கள கொண்டு வந்து சோதனை இருக்கு. சோதனை வர்றதுனால நீங்க பாவி அர்த்தம் இல்ல. இயேசு கிறிஸ்துவ பிசாசான் சோதித்தான். அப்படிதான் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். பிசாசுக்கு நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நமக்கு என்ன? அவன் ஒரு இருளின் அதிகாரத்துல இருக்கிறவன். அவன் பாவத்துக்கு சம்பந்தப்பட்டவன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவ தேடி வந்ததுனால, இயேசு கிறிஸ்து பாவம் வச்சுக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அவன் சோதனைக்காரன்ற டைட்டில்ல வருவான். அவன்ட்ட நீங்க பாவம் இருக்குதோ இல்லையோ வந்து உங்கள சோதிக்க வருவான். அதுதான் அவன் சோதிக்க வந்தான். இயேசுவ சோதிக்க வந்தான். அவன் சோதனைக்காரனா வந்தான்.
பிசாசானவன் அது சோதனைக்காரனா வருவான் டைட்டில்ல. ஆனா பிசாசானவன்ற கேரக்டர்ல இருப்பான். பிசாசானவன் தான். ஆனா சோதனைக்காரனா வர்றான். நம்ம உங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலயும் சோதனைக்காரனா வர முடியும். அவன் வந்து உங்கள சோதிக்க முடியும். இயேசுவே சோதிச்சான்ல. எவ்வளோ பரிசுத்தத்துல இருக்கிறாரு. அவருக்கே சோதனை வருது. ஆகவே நீங்க கர்த்தருக்குள்ள வளர, வளர, வளர சோதனைக்காரன் வருவான். வந்து உங்கள சோதிக்க வரும்பொழுது, உங்களுடைய ரெலம்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஜெயத்தை பிரசித்தி பண்ற, ஜெயத்தை கொடுக்கிற அந்த அளவுக்கு இருக்கணும். இயேசுவானவர் வசனத்த டக்குன்னு சொன்னாரு. ஆவியில இருந்தார், உபவாசத்துல இருந்தார், ஃபாஸ்டிங்ல இருந்தார், உபவாசம் இருந்தார், அபிஷேகம் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எல்லாம் ஒரு அட்மாஸ்பியர்ல வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்துல தான் அவர் ப்ரொசீட் பண்றாரு. உங்களுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறார். வசனம் நல்லா உள்ள வச்சிருந்தார். உள்ள டெபாசிட் பண்ணி வச்சிருந்தார். நல்லா கையில உள்ள வசனம் இருந்ததுனால தான் டக்குன்னு வெளிய வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மைண்ட்ல வந்தாலும் சரி, சாத்தான் மைண்ட்லயும் சோதிப்பான். சில ஆட்கள வச்சு சோதிப்பான். டைரக்ட்டா அவனும் வந்து சோதிப்பான். எந்த ரெலம்ஸ்ல வந்தாலும் உங்க மைண்ட்ல என்ன வரணும்? உங்க மைண்ட்லயோ, வாயிலயோ என்னதான் வரணும்? வார்த்தை வரணும். அந்த வார்த்தையெல்லாம் உள்ள இருந்தது. ஆகவே அவரு பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயிச்சுட்டாரு பிசாச. தோற்கடிச்சார். இன்ன விதத்துல அப்புறம் தள்ளி விட்டார். ஆமென். இன்னைக்கு பிசாச ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் சோதனைக்காரன ஜெயிக்க முடியல? வார்த்தை முதல்ல சில காரியங்கள பாருங்க. உபவாச ஜெபம். அந்த நாள்ல உபவாச புசியாது இருந்தார். ஃபாஸ்டிங்ல வந்துட்டார். அதுக்கு மேலலாம் அவர் மேல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள உள்ள வசனம் இந்த மாரி அட்மாஸ்பியர்ல இருந்தா தான், சத்துருவ ஈஸியா ஜெயிக்க முடியும். சத்துருவினால ஆட்கொள்ளப்பட்டு, அடிபட்டு, வேதனைப்பட்டு சில விசுவாசி இருக்கிறீங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீங்க பிசாசினால் பாதிக்கப்பட்டு, ஆளுகை செய்யப்பட்டு, வேதனைப்படுறதுக்காக அழைக்கப்படல. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்ன்ற தகுதியில தான் கர்த்தர் வைக்கிறார். எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தர்றேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். இதுதான் ஆண்டவர்ட்ட நம்மட்ட அப்ப நீங்கள் நான் என்ன செய்யணும்? சோதனைக்காரன் வந்தாலும், நம்ம பாவம் இருக்கிறனால அவன் சோதிக்க வரல. அவன் சோதனைக்காரனும், பிசாசானவனுமா இருக்கிறனாலே அவன் நம்மள சோதிக்க வரான். ஆக அவன் எந்த நேரம் சகோதரன் மத்திய குற்றம் சாட்டுகிறவன் போட்டிருக்கு. சரி, அப்போ என்ன நடக்குது? அவனுக்கு 5ஆம் வசனத்துல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, எல்லாம் கிளியர் பண்ணி வச்ச அவனுடைய அட்மாஸ்பியர சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டான். இந்த ஆசா ராஜா. ரிசல்ட் என்ன? 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாராம்? இளைப்பாறுதலை கொடுக்கிறார். பெரிய ரெஸ்ட் குடுக்குறார். ஒரு பெரிய சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்குது. அவனுடைய எல்லையில இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில இருக்குது. அதனால என்ன நடக்குது? அந்த வருஷங்களிலே அவனுக்கு விரோதமா என்ன பண்ணலையாம்? யுத்தம் இல்லாதிருந்தது. அந்த வருஷங்கள்ல ஒருத்தவன் எதிர்த்து வரல. சண்டை சச்சரவுக்கு வரல. பிரச்சனை பண்ண வரல. பிரச்சனை இல்லாத வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதலின் வருஷமா இந்த வருஷம் இருப்பதாக. எல்லா சண்டை சச்சரவுகள் ஓஞ்சு போவதாக, ஒழிந்து போவதாக. உங்களுக்கு விரோதமா வருகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து எந்த நேரம் பார்த்தா பிரச்சனையும் சத்தம். யுத்த சத்தங்கள், கோலியாத்தின் சத்தங்கள். எந்த நேரம் பார்த்தாலுமா. அப்படி ஆண்டவர் நம்மள அழைக்கல. பகலுக்கு 12 நேரம் இல்லையான்னு கர்த்தர் கேட்கிறாரு. எந்த நேரமுமா கல்லெறிஞ்சுக்கிட்டே இருப்பாய்ங்க? ஆண்டவர் சொன்னாரு. அந்த பகுதிக்கு போவோமான்னு கேட்கும்போது, அப்போ சொல்றாங்க, "இப்போதானே யூதர்கள் உம்மை கல்லெறிந்து கொல்ல தேடினார்களே." உடனே ஆண்டவர் சொல்றாரு, "பகலுக்கு 12 நேரம் அல்லையா? 12 மணி நேரம் தானே. ஒரு நேரம் எரியும்னு நெனச்சான். எல்லா நேரம் எரிய மாட்டான்றார்." அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆகவே தேவன் என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் குடுக்கிறாரு. யுத்தமும் இல்லாது இருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினாலே, யூதாவில் என்ன பண்ணான்? அரணான பட்டணங்கள் என்னைக்குமே சண்டை சச்சரவு இல்லாம ஒரு சமாதானம் இருந்தா தான் நீங்க முன்னேறி போ முடியும். ஆமென். பைபிள் ஸ்டடி சொல்றேன். எந்த நேரமும் யுத்தமா இருக்கு, எந்த நேரம்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பார்க்க முடியாது. எந்த நேரம் சண்டை சச்சரவும் போராட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்த பார்க்க முடியாது. சுத்தமா பார்க்க முடியாது. ஏன்? இளைப்பாறல் இருந்தா தான் நீங்க முன்னேற முடியும். அதுதானே பிராக்டிகலு. எந்த நேரம் ஒரு வேலை எந்த நேரம் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கைய எது டிஸ்டர்ப் பண்ணுது? யோசிச்சு பாருங்க. உங்க பொருளாதாரத்த எது டிஸ்டர்ப் பண்ணுது? உங்க பிள்ளைகள் வாழ்க்கைய எது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பாருங்க. அதுக்கு தொந்தரவுகள், தொந்தரவுகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தா முன்னேறி முடியாது. இங்க பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாற இளைப்பாறுனபடியால்
யூதாவில் அரணான பட்டணங்களை என்ன பண்ணான்? கட்டினான். ஆண்டவர் பாருங்க, யுத்தம் பண்ணி சில பேர் முன்னேறி வருவாங்க. ஆனா, இங்க ஆண்டவர் இளைப்பாறுதல் குடுத்து அவன முன்னேறி பண்ண வச்சாரு. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏன்? அவனுடைய எல்லைகள அவன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டான். அவனுடைய எல்லைகள அவன் சமாதானமா வச்சுக்கிட்டான். அவனுடைய எல்லையில எந்த விக்கிரகமும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சத்துருடைய எண்ணங்கள், எந்த ஒரு கர்த்தருக்கு ஒப்பாக எதையும் வைக்கல. பணத்தையோ, பொருளாசையோ, மனுஷனையோ அவன் என்ன பண்ணல? கர்த்தருக்கு ஈக்குவலா வைக்கல. கர்த்தர் தான் எது இருக்குதோ இல்லையோ, என் தேவனை நான் உயர்த்துவேன். அவரிடத்தில் உண்மையா அன்பு கூறுவேன். அவருக்காக வாழுவேன். மரண பரியந்த உண்மையா இருப்பேன்னு சொல்லி, தன்னுடைய கண்களை கர்த்தர் பக்கம் திருப்பினான். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுகிறான். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். இன்னைக்கு நெறைய பேரு கர்த்தருக்கும் பலிபீடம் கட்டுறாங்க. இப்ப அந்நிய தேவர்களுக்கும் பலிபீடத்த கட்டுறாங்க. அப்படிப்பட்ட எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாரி வந்து. அப்படிப்பட்ட போதனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லேருந்து விடுதலையாக்கப்பட்டு, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும், எந்த பொருளாதாரத்தையும், எந்த படிப்பையும், எந்த மாம்சத்தையும் மேன்மை பாராட்ட இருப்போமாக. கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து ஒருவரையே நாம் மேன்மை பாராட்டுவோமாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்று பக்தன் சொல்லுகிறது போலவே, பவுல் சொல்றது போலவே நம்ம சொல்லுவோமாக. ஆமென். அப்ப இங்க என்ன சொல்றாரு ஆண்டவரு? அரணான பட்டணங்களை நல்ல பலமுள்ள பட்டணங்களை கட்ட ஆரம்பிச்சுட்டான். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் பல பட்டணங்களை கட்டுவீர்கள். அல்லேலூயா. பல பொருளாதார எல்லைகளை எழுப்பி மேல வருவீர்கள். புதிய புதிய காரியங்களை செய்வீர்கள். ரேகாடாராபா, ஷியாகாடாராபா. முடங்கி போட்டிருக்கிறான் பாஸ்டர். சத்துரு எங்களை முடக்கி போட்டிருக்கிறான் பாஸ்டர். எங்களால ஒரு பொருளாதாரத்தை நிம்மதி இருக்கிறதை தக்க வச்சுக்கொள்ள முடியல. பலவிதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் பார்த்தா தடையா வருது. ஒரு நிம்மதி இல்ல, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு நீ செய்ய வேண்டியது மட்டும் நீ கவனி. உன்ன மட்டும் நீ சரி பண்ணு. உன்னுடைய மனச சரி பண்ணு. நேத்து ஆண்டவர் அதான் பேசுறார். மனச சரி பண்ணிட்டாலே பாதி விடுதலை வந்துரும். ஆமென். மனம் தான் புதிதாகணும். என் மைண்ட மாத்துங்க. என் யோசனைய என் திங்கிங்க மாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உம்மை பிரியப்படுத்தி, உம்மை உயர்த்தி, உமக்காக வாழ அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து என்னை சரி பண்ணிக்கிறேன். இந்த ஆசா ராஜா தன்னை சரி பண்ணிக்கிட்டான். தன்னுடைய தேசத்தை சரி பண்றான். தன்னுடைய ராஜ்யத்த சரி பண்றான். தன்னுடைய எல்லைகள சரி பண்ணி வச்சுக்கிட்டான். அப்பவே ஆண்டவர் என்ன பண்ட்டாரு, அவனுக்கு இளைப்பாறுதலை நிம்மதியான ஒரு வாழ்க்கைய குடுக்குறார். இன்னைக்கு எல்லா உலகமே நிம்மதிய தேடுது இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நிம்மதி உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. நீங்க கிறிஸ்துவை உயர்த்தி, கிறிஸ்துவை மாத்திரம் உயர்த்தி அவருக்குன்னு பலிபீடத்த கட்டி, அவரை உயர்த்தி துதித்து, உன்னதமான தேவனுக்கு ஆராதனை செய்து, அவருக்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது, மத்த எல்லா நேரத்தையும் உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய சித்தங்கள் எல்லாத்தையும் அவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல வச்சுட்டீங்கனாலே, நீங்க அவரை உயர்த்துறீங்கன்னு அர்த்தம். அவர முக்கியத்துவம் பண்றீங்கன்னு அர்த்தம். நேரம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா நேரத்தையும் கர்த்தருக்கு குடுத்துட்டு, முக்கியத்துவமான எல்லா நேரங்களையும் கர்த்தருக்கு குடுத்துட்டு, அதிகாலை நேரத்தை கொடுக்கிறோம், ராத்திரி நேரங்களை கொடுக்கிறோம், மதிய நேரங்களை கொடுக்கிறோம். எல்லா நேரங்களையும், தாளந்துகளையும், நம்முடைய பிரயாசங்களையும், யோசனையெல்லாம் ஒப்புக் கொடுத்து அவரை ஆராதித்து வரும்பொழுது, கர்த்தர் நமக்கு என்ன குடுக்கிறாராம்? இளைப்பாறுதலை தருகிறார். ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. ஆமென். எத்தன பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ரெஸ்ட். அநேகர் கை உயர்த்திக் கொண்டிருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 4 பேர். ஹல்லேலூயா. எஸ். ஆண்டவர உயர்த்துறோம். உயர்த்துறோம். உயர்த்தி அவருக்கு ஆராதனை செய்து நம்ம என்னைக்கு ரெஸ்ட்ல இருந்தா தான் நம்ம ஏதாவது முன்னேறி வர முடியும். ஆமென். இத யோசிச்சு பாருங்க. ஏன் என் வாழ்க்கை முன்னேற்றம் ஆசீர்வாதம் இல்ல? என் வாழ்க்கையில முன்னேற்றம் பொருளாதார வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல? ஏன் என் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல? நான் மேல ஏன் புதுசா கட்ட முடியல? புதிய முயற்சிகள செய்ய முடியல? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம செய்ய வேண்டிய சில காரியங்கள அடிபட்டு நமக்கு ரெஸ்ட் இல்லாம இருக்கும். ஏன் ரெஸ்ட் இல்ல? ஏதோ ஒரு விக்கிரகம் உள்ள இருக்குது. ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அங்க உள்ள இருக்குது வீட்டுக்குள்ள. நம்முடைய இருதயத்துல இருக்குது. ஆகவே நமக்கு என்ன கிடைக்க மாட்டேது? அதுலருந்து வர்ற தொந்தரவுனால ரெஸ்ட் கிடைக்க மாட்டேது. ரெஸ்ட் இல்லாதனால, நிம்மதி இல்லாதனால, நம்ம புதிய பட்டணங்கள கட்ட முடியல. புதிய முயற்சிகள, புதிய தொழில தொடங்க முடியல. புதிய வேலை வாய்ப்புகள தொடங்க முடியல. புதிய காரியத்த முயற்சி செய்ய மாட்டேன்றோம். இருக்கிறதே வச்சு சமாளிச்சு, சமாளிச்சு அதையே காத்துக்கிட்டு இருக்கிறோம்.
தேவ பிள்ளையே எத்தன வருஷத்துக்கு ஒரே சம்பளத்த எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? அது நல்லாவா இருக்குது? ஒரே சம்பளம் தான் பாஸ்டர். 10 வருஷமா இதே வட்டம் தான். 5 வருஷமா இதே சம்பளமா தான் இருக்கு. இதே வருமானம் தான் இருக்குது. கொஞ்சம் கூட யோசனை இல்லையா? கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றம் இல்லையே! கொஞ்சம் கூட யோசனை வரமாட்டேது. முன்னேறி போறதுக்கு. அதுவே என்னது யோசிக்க முடியாதபடிக்கு சத்துருவுடைய கட்டுகள். அதெல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா! உங்களை புதுசா கூட யோசிக்க முடியாத அளவு புதிய எண்ணங்களுக்கு ஏதுவா, புதிய ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவா நுழைய முடியாத அளவுக்கு வருகிற சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில கட்டப்படுவதாக. இந்த ஆசா ராஜா போல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். எத அகற்றணுமோ அகற்றும். உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில காத்துருங்க. இன்னைக்கு அதனால தான் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்த வச்சிருக்கோம். எதுக்கு இது? ஆண்டவருடைய சமூகத்தில உட்கார்ந்து இந்த புது வருஷத்துக்குள்ள நான் புதிய பட்டணங்களை கட்டணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! புதிய அரணைப்பான பட்டணங்கள், யூதாவின் பட்டணங்களை நான் கட்டணும் ஆண்டவரே. ரபாலா ஷாபாலா கட்டரபா. புதிய புதிய தொழில தொடங்கணும் ஆண்டவரே. ஒரு தொழில நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. 5 தொழிலாவது இருக்கணும். ஷாகடா தீரபா, லமா ஹந்தூரா கடரபா. புதிய புதிய வேலை வாய்ப்புகள உருவாக்கி, புதிய புதிய காரியங்கள செய்து, புதிய வீடுகள கட்டணும். ஒரு வீட்டையே நம்பிட்டு இருக்கக்கூடாது. 2, 3 வீட கட்டி போடணும். ஆமென். ஆசீர்வாதத்த கர்த்தர் தருவாராக. ஒரே வீட்ட நம்பிக்கிட்டு, ஒரே வீடு ஒரு வீடு கட்டினாலே போதும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் யூதாவின் பட்டணங்கள கட்டு. யூதாவின் அரணப்பான பட்டணங்களையும் கட்டினான் போட்டு கட்டணுமே! நம்ம முன்னேறி என்ன செஞ்சிருக்கோம் தேசத்துல, இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டணுமே! தேவனுடைய பிள்ளைகளுக்குன்ற ஒரு மகிமைய சுதந்தரித்து காட்டணுமே! பரலோகத்துல போய் உட்காரலாம்ன்னு போகாதீங்க. அது எப்பயும் ஆண்டவர் தந்துருவார். அந்த பாக்கியம் நமக்கு நித்திய ஜீவனுக்குன்னு நாம் நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அந்த பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். ஆனா தேவன் பூமியில நீ எப்படி வாழ்ந்து பார்க்கிறீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். நீ பூமியில விசுவாசத்தின் அடிப்படையில என்னை உயர்த்தி, உயர்த்தி மகிமைப்படுத்தி, நான் உனக்கு குடுக்கிற மழையை பெய்ய உன் தேசத்தை நான் மழை பெய்ய பண்ணி, நீ வருகிற கனி குடுத்து, அந்த கனி மூலமா எவ்வளவு தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை கர்த்தர் பார்ப்பார். உங்களுடைய வாழ்க்கை முறைமை நிச்சயமா கர்த்தர் பார்ப்பார். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சைக்கிள் அந்த சைக்கிள்ன்னு சொல்லலாம். ரொட்டீன் இருக்கும் பாருங்க. அந்த ஓட்டம். அது எப்படி இருக்குது? அந்த சைக்கிள் பேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சைக்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை உங்களுடைய ஓட்டம் ஒரு திருப்தி இல்லாத ஓட்டமா, வெறும் சண்டை சச்சரவும், சமாதானமும் இல்ல, புதுசா கூட ஒண்ணும் செய்ய முடியல, எல்லாம் நஷ்டமும், குப்பையுமா இருக்குது அப்படின்னா, நீங்க ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே முதல்ல நான் எனக்கு தேவை தேவ சமூகம். செய்ய வே கட்டா கட் பண்ண வேண்டிய காரியங்கள நான் கட் பண்ணணும். உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கு? வீட்டுக்குள்ள பொருள் மூலமா சில சாபங்கள் இருக்கலாம். சில பொருட்கள், விக்கிற பொருட்கள், சில பொருட்கள், சில ஜோசியம், ஜாதகம், கற்கள், அப்புறம் என்ன சொல்றது? பல சில ஈவில் ஸ்பிரிட்ஸ்லாம் வர்றதுக்கான அட்ராக்ட் பண்ற காரியங்கள். திஷ்டி பொம்மைகள். அது மாத்திரம் இல்ல. இன்னொன்னு என்னமோ அந்த அடிக்கடி சொல்லுவாங்க. ஜோசியம், ஜாதகம், ஜாதகம் வெரி குட். ஜாதகம். ஸோ இந்த மாரி காரியங்கள்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, இத பார்த்துக்கிட்டு இருந்து கல்லுகள், ராசி கற்கள் இது மேலலாம் நம்ம விசுவாசம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வெட்டப்பட வேண்டும். அதெல்லாம் வெட்டி எடுக்கணும். அவைகள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. சில பொருட்கள், சில காரியங்கள் நிமித்தமா வருகிற சாபங்கள் அதெல்லாம் நீக்கப்படணும். அத சரி பண்ணிக்கிடுவோம். 2வது நம்முடைய இருதயத்திலயும் பாருங்க. ரொம்ப ஆழமா, ஏதோ ரொம்ப டீப்பா இருக்கு. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும்னு சொன்னாரு. பிடுங்கி எறிஞ்சிரணும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நாட்டப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் நம்முடைய எல்லையில இருக்கணும். நம்முடைய இருதயத்துல இருக்கணும். நம்முடைய மனசுல அவருடைய பிரசன்னம் மட்டும் எப்போதும் இருக்கணும். அத மட்டும் காத்துக் கொண்டுட்டே இருங்க. நல் உணர்வுகள் கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள நல்ல ஐக்கியங்கள காத்துக்கொள்ளுங்க. யோசனைகள், சினிமா பாடல்கள கேட்டு உலகத்திலயும் எல்லாம் இந்த உலக சிற்றின்பங்கள போய் மாட்டிக்கிடாதீங்க. அதுலருந்து வெளிய வாங்க. அதுலக்கெல்லாம் நம்ம சீரியல பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல இந்த நாட்கள்ல. நம்ம தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரம் என்ற ஒரு உணர்வு உண்டாகட்டும். நம் கர்த்தரை சுமக்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நடமாடும் தேவ பெட்டியாகிய பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தை நாம் சுமந்து கொண்டவர்களா இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ள வரட்டும். ஆகவே நாம் கர்த்தரை அதிகமா உயர்த்துவோம். அவரை ஆராதிப்போம். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். எல்லா சிலைகளை வெட்டி எடுக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு என்ன குடுக்குறாரு? அமைதி குடுக்கிறார். முதல்ல நீங்க அமைதியா இருக்கணும். ரெஸ்ட்டா இருக்கணும். இளைப்பாறுதல். அமைதினா வீட்டுக்குள்ள வேலைக்கு போகாம இருக்கிறது இல்ல. நம்முடைய சிந்தனையில, நம்முடைய ஓட்டங்கள்ல ஒரு சமாதானம். ஷாலோம். சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனால என்ன பண்ண முடியுது? புதுசா ஒண்ணு செய்ய முடியும். புதிய காரியங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்.
புதிய புதிய நன்மைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். புதிய வரவுகளாகிய வருமானத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். புதிய தரிசனங்களை இந்த வருஷம் கொண்டு வர முடியும். நீங்க திட்டம் போடுங்க. புதிய வருமானங்கள எப்படி கொண்டு வர்றது? புதிய துறவு தோன்றது எப்படி? வருமானமாகிய துறவு எப்படி தோண்டலாம்? எந்த இடத்துல தோண்டலான்ற தரிசனத்த ஆண்டவர்ட்ட கேளுங்க. நிச்சயமா புது துறவுகள தோண்டுவீங்க. ஹalleluya. நீங்க தோண்டுகிற துறவுல தண்ணீர் வரும். ஹalleluya. நீ செய்கிற காரியங்கள் பொய்த்து போகாது. நீ செய்கிற புதிய ஆசீர்வாத முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும். புதிய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். புதிய அதாவது என்ன சொல்றது? தரிசனங்கள் புதிய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேங்க் யூ லார்ட். புதிய வேலைவாய்ப்புகள் ஆசீர்வதிக்கப்படும். புதுசா கட்டணும் இந்த வருஷம். ஹalleluya. வீடு கட்டாதவங்க வீடு கட்ட ஆரம்பிங்க. ஜெபிங்க. ஹalleluya. புதுசா கட்டுங்க. பட்டணங்கள கட்டுங்க. யூதாவ கட்டுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கைய எழும்பி கட்டுங்க. அவங்க பெரிய லெவல்ல மூவ் பண்ணுங்க. பெரிய லெவல்ல படிக்க வைங்க. ஹalleluya. பெரிய அந்தஸ்துல உட்கார வைங்க. கவர்ன்மென்ட் போஸ்டிங் ட்ரை பண்ணுங்க அவங்கள. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ லார்ட். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்பா மாத்த ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. பெரிய பெரிய யூதாவின் பட்டணங்கள கட்டுங்க. உங்க பிள்ளையுடைய வாழ்க்கைய கட்டுங்க. தேங்க் யூ லார்ட். அதுக்கு தடை என்னாகும்? அமைதல் இல்லாம அடிக்கடி சண்டை, சச்சரவும், போராட்டம் வந்துகிட்டே இருந்தா, நீங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. புதுசா அவ இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த சிலைகள எது உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு, என் பார்வைக்கு பிரியமில்லாத ஏதாவது இருந்துச்சுன்னா, அத சரி பண்ணிரு. நான் உனக்கு ரெஸ்ட் குடுக்குறேன். ஸோ என்னாகும்? உன் வாழ்க்கையில நீ புதுசா எழும்பி வருவாய். ஹல்லேலூயா! ஆகவே அது மாத்திரமல்ல 7ஆம் வசனம், அவன் யூதாவின் நம் தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில், நாம் இந்த பட்டணங்களைக் கட்டி, அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி, தாழ்ப்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம். தேடினபோது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஹல்லேலூயா! இளைப்பாறுதல் உள்ளவனாய் இருக்கிற உங்களுக்கு, இளைப்பாறுதல் உள்ள ஆத்துமாவா நீங்க இருப்பீங்கன்னா, உங்களுக்கு நீங்க கட்டுகிறது வாய்க்க பண்ணுவார். ஆமென். தயவுசெய்து எந்த குழப்பத்தோட எந்த காரியம் செய்யாதீங்க. குழப்பத்தோட எந்த காரியத்துக்கும் முயற்சி எடுக்காதீங்க. 2 மனசா இருக்கிற அந்த காரியத்த அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா! திருமண காரியமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுகிற காரியமா இருந்தாலும் சரி. ஹalleluya. 2 மனசா இருக்கிற காரியம், அல்லது குழப்பமும், சமாதானம் இல்லாத காரியங்களை எடுக்காதீங்க. சமாதானம் இல்லாத பணம் உங்க வீட்டுக்குள்ள வரும் என்றால், அத ஸ்டாப் பண்ணுங்க. சமாதானம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் குடுக்குற பணத்த குறித்து யோசித்து பாருங்க. அது எங்கேருந்து வந்த பணம்னு பாருங்க. இப்படி ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறல் இருந்தா தான், நீங்க என்ன செய்ய முடியும்? புதிய காரியங்கள செய்ய முடியும். அந்த செய்யிற காரியம் வாய்க்கப்படும். கர்த்தரை தேடினோன்றாங்க பாருங்க. அவங்க சொன்ன பலத்த பல பட்டணங்களை கட்டி, அலங்கங்கள், கோபுரங்கள், ஆ வாசல்கள் உண்டு பண்ணி, தாழ்ப்பாள் போட்டு பலப்படுத்துவோமா. தாழ்ப்பாள் போட்டு பலப்படுத்து. வீட்ட பலப்படுத்த அவர் உன் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? உன் இடத்துல இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான். எருசலேம் தாழ்ப்பாள் தான். அந்த பட்டணத்துடைய தாழ்ப்பாள் சொல்லப்படுது. பெரிய கதவு அது. எருசலேம் கதவு. அந்த சிட்டியோட கதவு. அத தாழ்ப்பாள் போட்டு, அதுக்கு அவ்வளோ அரணிப்பான தாழ்ப்பாள் இருக்கு. அது பாதுகாப்பா இருந்தா தான் ஊர் பாதுகாப்பு, தேசம் பாதுகாப்பா இருக்கும். அந்த பட்டணம் பாதுகாப்பா இருக்கும். பட்டணத்துக்குள்ள இருக்கிற சர்ச் பாதுகாப்பா இருக்கும். அங்க உள்ள ஆசாரியர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. ஆகவே உன்னிடத்தில் உள்ள தாழ்ப்பாள் பலப்படுத்தப்பட வேண்டும். உன் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே தாழ்ப்பாள்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு அடிப்படையா கர்த்தர் சொல்றாரு. நீ அகற்ற வேண்டியத அகற்றி, நீ ரெஸ்ட்ல இருந்தன்னா, நீ அழகா சில காரியங்கள செய்வ. அப்படி செய்யற காரியம் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். ஹalleluya. அது எல்லாமே வாய்க்க அது அவன் அதான் போட்டிருக்கு. நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம். தேடினபோது தேடினோம்னா என்ன அர்த்தம்? அந்த வெட்டி அகற்றுற காரியம் தான் தேடுறது. சரி செய்ய வேண்டிய காரியம் தான் தேடுறது. தேவ பிரசன்னத்துல அது தெரியும். எந்த லைன்ல நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். எந்த காரியத்துல தேவனுடைய தேடாம போனதுல, எந்த காரியத்துல மிஸ் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் எப்ப தெரியும்? ஜெப நேரத்துல, உபவாச நாட்கள்ல, பரிசுத்தமான உபவாச நாட்கள் நியமித்து ஜெபித்து, உபவாசித்து, வார்த்தையை கொண்டு ஜெபித்து, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து, அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் குடுப்பார். நீ இந்த காரியத்துல மிஸ் பண்ணியிருக்கிற. இந்த காரியம் சரியில்லாம இருக்குது.
நீ செட்டரைட் பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னென்ன காரியம் உனக்கு விக்கிரகமா இருக்குது. ஆகவே உனக்கு சமாதானம் இல்ல. வீட்ல போராட்டம், பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீ இத சரி பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மட்ட என்ன பண்ணுவாரு? பேசுவார். நம்மோடு இடைப்படுவார். நமக்கு அந்த புதிய காரியத்தை அப்பதான் நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். கர்த்தர தேடுற ஆத்துமா என்னைக்கும் ரெஸ்ட்டா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கர்த்தர தேடும்போது ஒரு சந்தோஷம், சமாதானம். ஒரு ரெஸ்ட்டா இருப்போம். பீஸ்ஃபுல்லா இருப்போம். அப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு? புதிய, புதிய தரிசனத்த குடுப்பாரு. நீ இந்த காரியத்த செய் இந்த வருஷம். இந்த ஒரு அமௌண்ட் இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு. உனக்கு ஆண்டவர் புதிய காரியத்த செய்வார்ன்னு சொல்லி உங்களோட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். அப்படி நீங்க பேசும்பொழுது, அதை செய்யும் பொழுது, கட்டளை இளைப்பாறுதல் கட்டளை அப்படியே கட்டினார்கள். காரியம் வாய்த்தது. சொல்லுங்க இந்த வருஷம் நான் கட்டுவேன். காரியம் வாய்க்கப்படும். ஆமென். கர்த்தர் காரியத்த வாய்க்கப்படும். இளைப்பாறுதலோட கட்டுவேன். ஆமென். ரெஸ்ட்ல இருக்கணும். பதறி, பதறி எந்த காரியத்தையும் என்ன பண்ணாதீங்க. செய்யாதீங்க. பதற்றம் தேவனிடத்திலிருந்து வந்ததில்ல. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமா இருக்க. எந்த மனம் பதறாது. மனம் பதறதே ஒரு சாபம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம இதுல உபாகமத்து புஸ்தகம் 28ல வாசிக்கிறோம். பதறி குருடன் அந்தகாரத்துல தடவுவார். திகிலை உனக்கு கர்த்தர் உண்டாக்குவார்ன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து சாபத்துக்கு அடையாளம். உபாகமம் 28ல. அதுல திகில் எந்த நேரமும் உனக்கு மன திகில் உண்டாகுமா? 24 நேரம் திகிலும், பயமும் இருக்கிறதே சாபத்தின் கட்டு தான். முதல்ல அதுலருந்து வெளிய வரணும். ஏதோ ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுலருந்து நான் எந்த நேரம் பயந்து, பயந்து வாழணும்? ஏன் ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் எத கத்தாலும் பயம், பயம், பயந்து வாழணும்? மனுஷர கண்டா பயம், சூழ்நிலைய கண்டா பயம், இல்ல சில நியூஸ் பேப்பர்ல கேட்டா பயங்கள், இதெல்லாம் வந்து நம்மள என்ன பண்ணுது? பாதிப்பு உள்ளாக்குது. மனத்திகில், காரிருள் வரக்கூடாது. கர்த்தர் இளைப்பாறுதல தான் தருவார். சொல்லுங்க இளைப்பாறுதல். ஆமென். என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல, வேலையில இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். நீங்க இளைப்பாறுனா தான் முன்னேறி வர முடியும். அத நான் தெரிஞ்சுங்க. உங்க ஆத்துமா ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கணும். ஆவி, ஆத்துமா, சரீரம் ரொம்ப ரெஸ்ட்டா இருக்கணும். சரீரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஆவியும் அமைதியா இருக்கணும். சமாதானமா இருக்கணும். என்ன வேலை பார்த்தாலும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா வேலை பார்த்து சமாதானத்தோட இருக்கணும். அதுதான் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் இருந்துச்சுனாலே, உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள இருந்துச்சுனாலே, நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறீங்க. நீங்க வளரப் போறீங்க. அல்லது நீங்க செய்யப் போற காரியங்கள்லாம் வாய்க்க பண்ண போகிறார் என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். ஆமென். அப்படியே ஜெபிப்போமா? ஹalleluya. ஹalleluya. இந்த ஆசா ராஜாட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டது. ஹalleluya. ஆண்டவரே, நான் தவறுன இடங்கள், நான் அகற்ற வேண்டிய காரியங்கள். ஹalleluya. 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 அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றுகிறோம். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ராபாலா கட்டரபா ஷிகட்டரபா. ராபாரா கட்டரபாலா ஷகட்டரபா. ராபாரா கட்டரபாலா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ஹalleluya. 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 ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த ஆசா ராஜா போல, ஆசா ராஜா போல, ஹalleluya. வெட்ட வேண்டிய காரியங்கள் எல்லாம் வெட்டி போட உதவி செய்யுங்க. அத ஜெபத்துல காட்டுங்க. நான் எந்த விஷயத்த தவறி இருக்கிறேன். பாவம் செய்யாத மனுஷன் இல்ல. பலவீனமான சரீரத்துல இருக்கிறோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. 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 ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்தை தவறி இருக்கிறேன். ஹalleluya. என்னை மன்னியும். ஹalleluya. எனக்கு ஒரு கிருபையை தாரும். ஹalleluya. 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 எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கர்த்தரை தேடுறவர்களுக்கு இளைப்பாறுதல் நிச்சயம் உண்டு. கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. உபவாசத்திலும் ஜெபத்திலையும் இல்ல வெட்டி எடுக்க வேண்டிய காரியங்களை வெட்டி எரியிற காரியங்கள்ல நம்ம சரி பண்ணும் பொழுது நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஹalleluya. இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். யுத்தங்கள் வராது. மனுஷர்கள் வரமாட்டாங்க எல்லைக்குள்ள. யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் எல்லைக்குள் வரமாட்டாங்க. ரேகடா ரபாலா ஷாகடா ரபா. லேபா ரபாலா ஷாகடா ரபா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது நாள் உபவாச ஜெபத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஒரு நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நேற்றோ இன்னைக்கோ இல்ல இந்த 4 நாளா ஜெபத்துல அட்டன் பண்றவங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு பேசுறார், என்கிட்ட உணர்த்தினார், என்கிட்ட இடைப்பட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்றால் சாட்சி சொல்லலாம். சாட்சி ஏதாவது இருக்குதா? சாட்சி சொல்றவங்க சாட்சி சொல்லலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு 5வது நாள் ஜெபத்தில் அட்டன் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.